ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம நிலா உட்காந்து சும்மா தான் வந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம சோழன் சும்மா இல்லாம, "நீங்க எப்படியும் இங்க வந்துருவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொன்ன உடனே, போச்சு தேவையில்லாம வாய விட்டு ஏதோ வாங்கி கட்டிக்க போறான் அப்படின்னு இந்த பக்கம் பல்லவனும், பாண்டியனும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. "நிலா அது எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்ட உடனே, "என்னதான் நீங்க இங்கேருந்து கோவிச்சுக்கிட்டு போனாலும், இன்னும் நான் கட்டின தாலி உங்க கழுத்துல தானே இருக்கு. அத சென்டிமெண்டா தானே வச்சிருக்கீங்க. ஸோ, அதனால கண்டிப்பா நீங்க வருவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொன்ன உடனே நிலா டக்குன்னு தன்னோட தாலிய கழட்டி, "இந்தாங்க உங்க தாலி" அப்படின்னு குடுத்தது மட்டும் இல்லாம, "இத பத்திரமா வச்சுக்குங்க. தங்க தாலி" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம சோழனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. "ஏன்டா நீங்கலாம் சும்மா தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஏதாச்சும் சொல்ல வேண்டியது தானே" அப்படின்னு சொன்னோனே, "இதில நான் என்ன சொல்ல முடியும்?" அப்படின்னு எல்லாருமே கைய விரிச்சிடுறாங்க. "நீ உன் வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சோழன தான் திட்டுறாங்க. இப்ப சோழன் மறுபடியும் "இந்த தாலிய கட்டுங்கன்னு அவ வாயாலேயே நான் சொல்ல வைக்கிறேன் பாரு" அப்படின்னு வேறையா வந்து பார்த்தீங்கன்னா, சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பாண்டியனோட கடைய தான் காமிக்கிறாங்க. இப்ப தான் நம்ம சோழனுக்கு வேலை இல்ல இல்லையா? அதே கடையில உட்காந்துக்கிட்டு டைம பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அங்க வானதி வராங்க. வானதி வந்தா தான் நம்ம சோழனுக்கும் வானதிக்கும் ஆகாது இல்லையா? ஆரம்பத்துல நல்லா தான் பேசிக்கிறாங்க. வீட்ல நடந்த பிரச்சனை எல்லாமே சோழன் சொல்றாப்புல. கடைசியா உங்க மனைவி உங்ககிட்ட நல்லா பேசணும் அப்படின்னா ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு வானதி சொல்றாங்க. நம்ம சோழனும் என்ன சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே, இதுக்கப்புறம் நான் வர்றப்பெல்லாம் என்னைய அவமானப்படுத்தாம நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சோழனுக்கு பயங்கரமா கோவம் வந்து 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியில நம்ம பாண்டியன் தான் வானதியும், சோழனையும் சமாதானப்படுத்தி வானதிய தனியா அழைச்சுக்கிட்டு போறாப்புல. இந்த பக்கம் நம்ம நிலாவ ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. ஸோ நிலா பண்ணுன ப்ராஜெக்ட் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா ஒரு ப்ராஜெக்ட்ட நிலாவுக்கு குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அந்த கம்பெனியில வந்து பழைய பில்டிங்க ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம நிலா இருக்கிறதே ஒரு பழைய வீட்ல தானே இப்ப இருக்கிறாங்க. அந்த வீட்ட பத்தி சொல்றாங்க. நீங்க எப்ப வேணுமாலும் வந்து ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னும் சொல்லிடுறாங்க. அதுக்கான ஏற்பாடுலாம் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம நிலா ஆபீஸ முடிஞ்சு வரும்பொழுது, நம்ம சோழன் நிலாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. எதுவுமே தெரியாத மாதிரி வேணும்னே நிலாவுக்கு பின்னாடியே போய் சாவிய போட்டு கீழ எடுத்து, "ஓ! நீங்களா? நீங்க என்ன இந்த பக்கம்?" அப்படின்னு பேசுறாப்புல. நிலாவுக்கு புரிஞ்சிருச்சு, இவன் வேணும்னே தான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிலாவே உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சோழனும் ஆசை ஆசையா தாலிய தான் கேட்கிறாளாட்டுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ கடைசியில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ஜூஸு குடிச்சுக்கிட்டே நம்ம நிலா சோழன்கிட்ட டைவர்ஸ் கேட்குறாங்க. "இன்னும் நம்ம 2 பேரும் கணவன் மனைவியா இருக்கிறதுனால தானே நீங்க அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டீங்க. நம்ம உண்மையாலுமே முறைப்படி பிரிஞ்சுட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த எண்ணமே இருக்காதுல்ல." அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நிலா ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. சோழனும் வேற வழியே இல்ல, சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள சோழன் என்ன சகுனி வேலை பார்க்க போறாப்ல அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.